எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படியாவது என்னை பெரியவனாக்கும். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தை அல்லது உங்களை அல்லது உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் பேருக்கு தெரிய வைப்பது, அதாவது அவர்களுக்கு முன்பாக பெரியவர்களாய் மாற்றுவது தேவனுடைய சித்தம், தேவனுடைய கடமை. அது கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. கெட்ட விதமாக இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கூலக்கடை பஜாரில் மாடியில் குடியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாக அந்த இடத்துல. இப்போ தான் விட்டுட்டு வந்து ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. அந்த இடத்துல குடியிருந்தோம், வாடகைக்கு தான் இருந்தோம். அந்த வீட்டில் வந்து அப்பவும் அது ஒரு கீர்த்தி பெற்ற வீடாக தான் இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா அடிக்கடி தண்ணி போட்டு வந்து சண்டை நடக்கும். ராத்திரிலாம் சண்டை நடக்கும். 12 மணி 1 மணி ராத்திரி செகண்ட் ஷோன்னு சொல்லுவாங்களே, நைட் ஷோ. அதை முடிச்சுட்டு வர்றவங்கெல்லாம் வீட்டை அங்கே நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. வெளியே நின்று பார்ப்பாங்க. கீழே நாங்கள் மாடியில் இருக்கிறோம், கீழே நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சண்டை, பெரிய ஒரு என்ன சொல்ல, பெரிய ரவுடிகளுக்கும் ஒரு கூட்டத்துக்கும் நடந்த மாதிரி சண்டை நடக்கும். ஆனால் வேறு பெருசாக ஒன்றும் கிடையாது, வீட்டில் உள்ள குடும்ப சண்டை தான் அப்படி நடக்கும். அப்போது அப்படி ஒரு கீர்த்தி பெற்ற ஒரு வீடா. கீர்த்தி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, புகழ்ச்சி வேற, கீர்த்தி வேற. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கீர்த்தி என்றால் உங்களை குறித்து எல்லாருக்கும் தெரிவது. அது நல்ல விதமாக தெரியலாம் அல்லது கெட்ட விதமாக தெரியலாம். உங்களை குறித்து எல்லாருக்கும் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கீர்த்தி என்பது. புகழ்ச்சி என்பது உங்களை குறித்த நல்ல காரியங்கள். புரியுதா உங்களுக்கு? கீர்த்திக்கும் புகழ்ச்சிக்கும் தெரியுதா? பைபிளில் ஒரு சில வசனம், உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிற கீர்த்தி அது நல்ல விதமாக. நான் தான் சொல்ல வந்தேன், எங்களுடைய கீர்த்தி அப்பொழுதே பரவி இருந்தது. என்னென்னா, அந்த ஒரு பக்கம் எங்கள் அப்பா பண்ணுற கூத்து, இன்னொரு பக்கம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையானா என்ன செய்வோம்னா, நல்லா சினிமா பாட்டுலாம் நிறையா கேட்போம், சினிமா நிறைய பார்ப்போமா. அந்த சட்டி பானை, இந்த பட்டறையில் அந்த ஜால்ரா மாதிரி அடிக்கிற ஒன்று இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரே சினிமா பாட்டை அடித்து முழக்கிறது. அது எல்லோரும் மேலே மேலே வந்து பார்த்துட்டு போவாங்க. நம்முடைய கீர்த்தி எப்படிலாம் இருந்திருக்கு பாருங்க. அப்படி மேலே வர வந்துடுவாங்க. இதாவது கீழே நின்று தான் பார்ப்பாங்க. சண்டைலாம் மேலே வந்துட முடியாதுலாம். இது கச்சேரி நடக்கிற மாதிரி நடந்தோடனே, கச்சேரி நடக்கிற மாதிரி அந்தளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிலாம் கிடையாது, வெறும் பானை சட்டி தான், அதுக்கு மேலே வந்துடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு கீர்த்தி அந்த நாட்களில் இருந்தது. அது நல்ல கீர்த்தி கிடையாது. ஆனால் அதே வீட்டை அடுத்து கர்த்தர் எப்படி மாற்றினார்னா, அப்படி தலைகீழாக மாற்றினார். அல்லேலூயா. ஜெபம் நடக்கிற இடமா. இப்போவும் ஒரு சில இடங்களில் சம்மந்தம் இல்லாத ஆட்கள் எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் போய் நின்றுருப்போம், எதுக்காவது க்யூவில் நின்றுருப்போம், இல்லை எதுக்காக காத்துட்ருப்போம். அப்போ பேசும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த மாதிரி ஜெபம் நடத்துகிறோம் வைக்கிறோம், எங்கே இருக்கிறீங்க, நாங்கள் இந்த மாதிரி கூலக்கடை பஜாரில் அப்படின்னு சொன்னால் உடனே சொல்லுவாங்க, இந்த கூலக்கடை பஜாரில் இந்த ப்ரேயர் சத்தம்லாம் கேட்குமே அப்படிம்பா. அப்படி 2-3 பேர் கேட்டிருக்கிறாங்க என்னிடத்துல. அப்போ கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் பாருங்க. அப்படி அந்த கீர்த்தியை புகழ்ச்சியோடு உள்ள கீர்த்தியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது ஆராதிப்பதுன்னு சொல்லும்போது அது புகழ்ச்சி தானே? நல்லதா இல்லையா சொல்லுங்க? சினிமா பாட்டு பாடிட்டு கிடக்காங்கிறத விட அங்கே தண்ணி அடிச்சு ஒரே சண்டை போட்டு கிடக்கா. தண்ணி அடிச்சு சண்டைன்னா சில சமயத்தில் 2-3 பேர், எங்கள் அப்பா ஒரு தண்ணி வண்டி, எங்கள் மாமா ஒரு தண்ணி வண்டி, எங்கள் சித்தப்பா ஒரு தண்ணி வண்டி, முழுக்க எல்லாமே தண்ணி வண்டி. திடீர்னு எல்லாத்துக்கும் சண்டை வந்துடும். அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் ஒரு கீர்த்தி அந்த நாட்களில். ஆனால் அதே வீட்டை கர்த்தர் எப்படி மாற்றினார்? ஜெப வீட்டாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கும் நான் இன்னைக்குன்னா நாங்கள் காலி பண்ணுறதுக்கு முந்தின நாள் வர முந்தின காலங்களில் அப்பொழுது என்ன செய்கிறாங்க, அநேகர் வீட்டை பார்த்துட்டே போகிறாங்க. என்னென்னா அங்கே ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. அநேகர் ஜெபிக்க வராங்க. ஒரு சிலர் அந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்க வந்துடுவாங்க மேலே மாடிக்கு. சரி, ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. அப்போ எப்படி மாறுது பாருங்க. அப்போது தேவன் பாருங்க உங்களை என்னையும் எப்படி கீர்த்தி உள்ளவர்களாய் மாற்றுகிறாராம். நற்கீர்த்தி. அல்லேலூயா. அது 2 விதமாக சொல்லலாம். ஒன்று நற்கீர்த்தி, இன்னொன்று அதற்கு எதிர்ப்பதமாக என்ன சொல்லலாம், துர்க்கீர்த்தி. அல்லேலூயா. நம்மை தேவன் பெரியவர்களாய் மாற்றுகிறாராம். எப்படி? நற்கீர்த்தியை கொடுத்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பரவிற்று அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அவர் இருக்கிறது எங்கே இருக்கிறாரு? இயேசு எங்கே வாழ்ந்தார்?
இயேசு கிறிஸ்து எங்கே வாழ்ந்தார்? வாழ்ந்த நாட்களில் உடனே இங்கே வாழ்கிறார் அப்படின்னு சொல்லிடுறாங்க, புல்லரிக்க வச்சுறாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் எங்கே வாழ்ந்தார்? எங்கே? கரெக்டாக கலிலேயெல்லாம் போனார். அவர் முக்கியமாக எருசலேம், யூதேயா இந்த பகுதியில் தான் செய்வார். கலிலேயாவுக்கு அடிக்கடி போனார். அவருக்கு இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த அதிகமாக அற்புதம் செய்த இடமே கலிலேயா தான். கலிலேயா தேசத்தில் கப்பர்நகூமில் தான் அவர் அதிகமாக அற்புதங்களை செய்தாராம். எனவே தான் அவர் சொல்கிறார் கப்பர்நகூமை பார்த்து, கப்பர்நகூமே உனக்கு ஐயோ, நீ கவிழ்க்கப்பட்டு போவே. ஏன்னா உன்னிடத்தில் செய்யப்பட்ட அற்புதங்கள் வேற இடத்துல செய்யப்பட்டிருந்தா இந்நேரம் அவங்க என்ன செய்வாங்க? மனம் திரும்பி இருப்பாங்க என்று சொல்லுகிறார். அதிகமாக அற்புதம் செய்யப்பட்ட இடம் கலிலேயா அல்லது கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம். அப்போது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடம்னு கேட்டிங்கன்னா எதுன்னு கேட்டிங்கன்னா எருசலேம் அல்லது யூதேயா. சொல்லுங்க, யூதேயா, யூதேயாவில் உள்ள எருசலேம் அப்படி சொல்லலாம். அப்போது இயேசு பிறந்த இடம் எந்த இடம்? பெத்லகேம். அது எருசலேம்லேருந்து கிட்டத்தட்ட 7 மைல் தூரத்தில் உள்ளது தான் பெத்லகேம். அப்போ அப்படி அந்த இடத்துல வாழ்ந்தார். ஆனால் அவருடைய கீர்த்தி எங்கே பரவிச்சான் சொன்னேன்? எங்கே பரவிச்சுன்னு சொன்னேன்னு, சீரியா எங்கும். அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? மத்தேயு புஸ்தகம் நான் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியங்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடம் அது வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் இதுலேருந்தே வாசிங்களேன், 23லேருந்தே வாசிங்களேன். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிட்டான். சீரியா என்பது தள்ளி இருக்குது, அது இன்னொரு தேசம். அது சொல்லப்போனா அந்த நாட்களில் இப்போ போல பெரிய பெரிய தேசங்கள் இல்லை, குட்டி குட்டி தேசங்களாக இருந்தது அந்த நாட்களில். அப்படி நம்ம இந்தியா கூட பலவிதமான தேசங்களாக பிரிந்திருந்தது ஒரு காலத்தில். அதைத்தான் என்ன செய்தாங்க, குட்டி குட்டி சமஸ்தானங்கள், ஜமீன் இப்படி நிறைய பிரிந்திருந்ததை குட்டி நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுகிற நாடு அப்படிலாம் சொல்லப்பட்டதான் நம்முடைய இந்திய தேசம். அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் எல்லா சமஸ்தானங்கள், ஜமீன்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாடா இந்திய நாடு என்று சொல்லி உருவாக்குனாங்க. எனவே அதை போல் அங்கே பாருங்கள், இஸ்ரேல் தேசத்து பக்கத்தில் குட்டி குட்டி நாடுகளாக இருந்துச்சு. அதில் ஒரு நாடு சீரியா. அப்போது இயேசு கிறிஸ்து கலிலேயா அல்லது எருசலேம் பக்கத்திலிருந்து அவர் ஊழியம் செய்கிறார். அவருடைய கீர்த்தி எங்கே பரவிச்சு? சீரியாவில் பரவிச்சான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் செய்தது பூரா நன்மைகள் செய்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகள். இயேசு கிறிஸ்து குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 வசனம் சொல்லுகிறது, அவர் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். வாசிங்களேன், அப்போஸ்தலர் 10:38. பரிசுத்தாவினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தபடினால் அவருடைய எண்ணம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், ஜனங்கள் சந்தோஷமா இருக்கணும். அவருடைய எண்ணம் பூரா அப்படிதான் இருந்துச்சு. எனவே அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பரவிச்சான். சீரியா எங்கும் பரவினால எல்லாரும் என்ன செய்யிட்டாங்களாம், பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்தேக ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. கலிலே அடுத்த வசனம் சொல்லுது, கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். கர்த்தர் இந்த இயேசு கிறிஸ்துவை அவர் பெரியவராக்கினார். அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் அவரை எப்படி மாற்றியது என்று கேட்டீங்கன்னா பெரியவராய் மாற்றியது. ஹல்லேலூயா. எனவே அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை நம்புகிற யாவரையும் அவரும் பெரியவனாக்க அவர் விரும்புகிறார். அதனால தான் அவருடைய எண்ணத்தை அறிந்த தாவீது, சொல்லுங்க அவருடைய, ஏன் அப்படி சொல்றேன்னா, தாவீதை குறித்து பின்னாட்களில் பைபிள் சொல்லுகிறது, அவர்
தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான்னு சொல்லி பைபிள் அவனை குறித்து சொல்லுகிறது. கர்த்தர் சொன்னதாக பைபிள் சொல்லுகிறது. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற, அதனால அவருடைய இருதயத்தை அறிந்தவனாவான். சொல்றான், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக ஆக்கும். அல்லேலூயா. உம்முடைய காருண்யம் என்னை, வாசிங்களா அந்த வசனம், திரும்ப வாசிங்களா 18ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம். எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்ன செய்யும், பெரியவனாக்கும் அப்படின்னு சொல்லி திடமா அவர் சொல்றாரு. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைய கால வேளையில் ஆண்டு அந்த வசனத்தை கொடுத்தார். இந்த செய்தியை கொடுக்கும்படியாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனத்தை தேவன் கொடுத்தார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களை பெரியவர்களாக மாற்றுவார். ஒருவேளை நாம் இப்போ அட்ரஸ் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் இப்போ என்னென்னமோ துர்க்கீர்த்தி நம்ம மூலமாக பரவிட்டு இருக்கலாம். ஒரு சில குடும்பங்களில் துர்க்கீர்த்தி, பிள்ளைகளை வைத்து அவமானங்கள், நிந்தனைகள், வேதனைகள், இதெல்லாம் துர்க்கீர்த்தி பிள்ளைகளை வச்சு வர்றது. பிள்ளைகளை வச்சு நல்ல காரியங்கள் வரணும், நல்ல பேர் வரணும். ஆனால் பிள்ளைகளை வச்சு எப்படி வருது, கெட்ட பேரு, துர்க்கீர்த்தி. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அதே பிள்ளைகளை வச்சு அதே குடும்பத்தை தேவன் பெரியவர்களா, நற்கீர்த்தி உள்ள பெரியவர்களாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. மாற்றணுமா வேண்டாமா? மாற்றணுமா வேண்டாமா? கண்டிப்பா. ஹல்லேலூயா.